நம்ம புன்னகை இல்லம் இல்லம்ல இருக்க முதியோர்களுக்கு ஆனந்த ஒளி அறக்கட்டளை அன்னசேவா குழுல இருந்து மதிய சிறப்பு அன்னதானம் கொடுக்க வந்திருக்காங்க. அறக்கட்டளையோட அறங்காவலர்களும் அவங்களோட உறுப்பினர்களும் அவங்க குடும்பத்தாரும் நீண்ட ஆயுளோட நல்ல உடல் நலமோட ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். எல்லா வளமும் நலமும் பெற்று இறைவன் அருள் பெற்று இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, எங்களது ஆனந்தோலி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அந்த காட்சிகளை தான் பார்த்துட்ருக்கீங்க. பசியால் வாடும் ஒருவரின் முகத்தில் அந்த பசியை தீர்த்தவுடன் வரும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு புன்னகை, அந்த இடத்துல இறைவனை நாம் பார்க்கலாம். நீங்கள் அன்னதானம் செஞ்சு பாருங்கள். பசியால் இருக்கக்கூடிய, வறுமை நிலையில் இருக்கக்கூடிய அல்லது ஆதரவற்ற முதியோர்கள், ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டு பாருங்கள். அவங்க முகத்தை பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும், நீங்கள் இந்த ஜென்மம் எதுக்காக எடுத்திருக்கீங்க, அதாவது மனிதனாக எதுக்கு நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற உண்மை நிச்சயமாக உங்களுக்கு புரியும். ஏன்னா அன்னதானம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ பெரிய புண்ணியமான செயல். எவ்வளவு காசு பணம் சம்பாரித்து வச்சாலும் என்றாவது ஒரு நாள் அது அழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் புண்ணியத்தை சம்பாரித்து வைத்தீங்கன்னா அது எப்பவுமே அழியாது. அது உங்களை மட்டுமல்ல, உங்கள் அடுத்த தலைமுறையும் காப்பாற்றும். அதனால தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க, ஈவது விளக்கேல், அதாவது தருவது என்ற நல்ல செயலை ஒருபோதும் நிறுத்தாதீர்கள் அப்படின்னு ஔவையார் ஆத்திச்சூடியில் சொல்லியிருக்காங்க. எனவே அன்பு சொந்தங்களே, எங்களது அன்னசேவா குழுவின் இந்த சேவைக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சந்தோஷமான நாள்லையும் உங்களுடன் வாழ்ந்த மறைந்த முன்னோர்களுக்கு நினைவு நாள் வரும் இல்லையா, அந்த நினைவு நாள்லையும் எங்களது அன்னசேவா குழுவின் சேவைகளுக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டிஸ்பிளேல எங்கள் அறக்கட்டளையின் கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்து உங்கள் குடும்பம் சார்பாக சிறப்பு அன்னதானம் செய்ய தயாராக இருக்கின்றோம். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.